ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பிறரின் வழிகளையும் பிரச்சனைகளையும் உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்ய விரும்புவாங்க. மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு. திறமைசாலியா இருக்காங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் 6, 2026 அப்புறம் சனி பகவான் ஜென்ம ராசியில பிரவேசிக்க போறாருங்க. இதன் மூலமா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தியும் சனி பகவான் லாபாதிபதியாக இருக்கிறதுனால இது மீன ராசிக்கு ஒரு விசேஷமான யோகத்தை வழங்க போகுது. எதிர்பாராத சொத்து யோகம், சமூகத்துல அங்கீகாரம், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்துல மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியத்துல கவனம், கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு, புதிய தொழில் வாய்ப்புகள், பிள்ளைகளின் முன்னேற்றம், ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு நாட்டம் போன்ற பல்வேறு நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. இத பத்தி விரிவா நம்ம இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. சனி பகவான் கர்ம வினை பயனை அளிப்பாருங்க. மீன ராசிக்கு 11ஆம் மற்றும் 12ஆம் வீடுகள்ல அதிபதியா இவர் இருக்கிறதுனால லாபம், வருமானம், விரயங்கள், தூக்கம், மோட்சம் ஆகியவற்றை தீர்மானிக்கும் முக்கிய கிரகமா இவர் இருக்காரு. மார்ச் 6, 2026 பிறகு உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் நடக்க போகுது. அதுல துளி கூட மாற்றமே கிடையாது.
சனி பகவான் மீன ராசிக்குள்ள வர்றதுனால நீண்ட காலமாக சட்ட சிக்கல்ல இருந்த வாரிசுரிமை விவகாரத்துல இருந்த சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். இதன் மூலமா உங்களுக்கு செல்வம் சேரும். பூமி, மனை, தங்கம் என்று நீங்க எதை வாங்க நினைச்சீங்களோ அனைத்து பொருட்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க வாங்கி உங்க வீட்டுல குவிக்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த வருமான தடைகள் நீங்கி உங்களை மதிக்காதவங்க கூட உங்க முன்னேற்றத்தை பார்த்து வியப்படைவாங்க. மார்ச் 6 பொது மக்களிடமிருந்தும் உங்கள் தொழில்துறையில இருந்தும் உங்களுக்கு புகழும் மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஜென்ம ராசியில வலிமை பெற்ற சனி பகவான் ஒருவருக்கு சமூகத்துல மிகப்பெரிய பொறுப்புகளையும் தலைமையை ஏற்கும் பண்பையும் வழங்குவாரு. குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதேனும் விவகாரங்கள் இருந்தா மார்ச் 6க்கு பிறகு அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறி அந்த பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேர்ந்துருங்க. மீன ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. ஜென்ம சனி அப்படிங்கறதால அவ்வப்போது அசதி, தலைவலி, கால்வலி போன்ற உபாதைகள் எல்லாம் வரலாம். உணவு கட்டுப்பாட்டுல அதிக கவனம் தேவைங்க. ஜீரண மண்டல பிரச்சனைகள் வராமல் இருக்க சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. பொருளாதார ரீதியாக மார்ச் 6க்கு பிறகு வருமான பாதிப்புகள் படிப்படியாக மாறும். நீண்ட காலமாக தீர்க்க முடியாம இருந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி பிறக்க போகுது. சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 இடங்களை பார்க்கிறாரு. அவரது 3ஆம் பார்வை தைரியஸ்தானத்தின் மீது விழறதுனால புதிய முயற்சிகள்ல வெற்றி பெற போறீங்க. 7ஆம் பார்வை களத்திரஸ்தானத்தின் மீது விழறதுனால வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 10ஆம் பார்வை கர்மஸ்தானத்தின் மீது விழுறதுனால வேலை மற்றும் தொழில இருந்த தடைகள் நீங்கி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மார்ச் 6க்கு பிறகு உங்க தொழில் துறையில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நீங்க காண போறீங்க. வேலையில நிதானமும் பொறுப்பும் உண்டாகும். வேலையை மாத்த விரும்பினா இப்போ முயற்சி செய்யுங்க. நிச்சயமா இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கு. உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய முதலீடு உங்களை தேடி வரும். வெளிநாடு தொடர்பான விவகாரங்கள் உங்களுக்கு அமோகமான லாபத்தை அள்ளித்தரப்போகுது. பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்குங்க. உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும். வெளிநாட்டுல வசிக்க விரும்புறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பரிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு நாளாவது முருகன் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமைகள்ல எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சிருங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செஞ்சிருங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. இந்த பரிகாரங்களை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணங்கள் போல உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்குங்க. கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரப்போகுது.
நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது. சுக்கிரனின் சஞ்சாரத்தால எல்லா விதமான வசதிகளும் உங்களை தேடி வரப்போகுது. தேடி போனதும் தானாகவே வந்து சேரப்போகுது. அறிவு திறன் அதிகரிக்க போகுது. நெருக்கமானவர்களுடன் இனிமையான பேசி பொழுத கழிக்க போறீங்க. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க போகுது. மதிப்பு கூட போகுது. தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறப்போகுது. வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற போறீங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது. பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க. தங்க நகை சேரும் காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்க போகுது. உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்க போகுது. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்க போகுது. உங்களுடைய பேச்சால ஆதாயம் உண்டாக போகுது. பணவரத்து கூட போகுது. காரியத்தடை நீங்க போகுது. செல்வம் சேரப்போகுது. செல்வாக்கு உயரப்போகுது. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியான பொழுத கழிக்க போறீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. அதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமா இருந்துக்கோங்க. வழக்கத்தை விட செலவு கூடும். சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.